ஏன்னா நம்மளை வந்து ஏணியாக இருந்து வளர்த்து விட்டவங்களை வந்து அவங்கள வணங்கணுமே தவிர எட்டி உதைக்கிறன்றது வந்து கூடாத விஷயந்தான். அது ஏன் எஸ்கேப் பண்ணாருங்கிறது தான் ஒரு அது நேற்றுலேருந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக டாக் போயிட்டுருக்கு. சிவகார்த்திகேயனுடைய இந்த ஒரு பேச்சு ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூடு பேச்சா மாறிடுச்சு. முந்தைய மாதிரி இல்லை சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு கருத்து வளர்ந்துட்டு இருக்கு சார். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ வளர்ந்துட்டேங்கிறத அவர் வந்து சொல்லாமல் சொல்கிறார். இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய சம்பளம் பேசப்படுது, ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஹெவியாகுது, பிஸ்னஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அதனால் அவருக்கு அந்த ஒரு ஸ்டைல் வந்துருச்சா என்னங்கிறது தெரியல. பட் வரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்சு இந்த மாதிரி நேரத்தில் பேசுறது அவசியம்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அவசியமே இல்லை, அது தேவையே இல்லை. அது தன்னுடைய குரு மாதிரி நினச்சிட்டு போயிடலாம் சிவகார்த்திகேயன், சுருக்கமாக சொல்ல போகணும். அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. பட் அவர் பேசியிருக்க கூடாது. அவர் தெரியாமலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சே தான் பேசியிருக்காரு. சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போயிட்டார். மிஷ்கினுடைய அந்த ஒரு நேற்றைய தினத்தில் அவர் பேசின பேச்சு அது எப்படி சார் பார்க்க சார்? ரொம்ப கேவலமாக இருக்குது சார். சொல்ல போனால் ரொம்ப காமெடியோட மோசமான ஒரு டாக். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேசன் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், சிவகார்த்திகேயன் அவருடைய இந்த ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தோம்னா ஒரு அசுர வளர்ச்சி, அடுத்து ஒரு ப்ராமிசிங் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு டைமில் அவருடைய ப்ரொடக்ஷனில் கொட்டுக்காளி திரைப்படம் கொஞ்ச நாட்களில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குது. ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு படம், எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு. இந்த படத்தோடைய ஈவெண்ட் நேற்று நடந்துச்சு, நேற்றைய தினத்தில். அதில் சிவகார்த்திகேயன் பேசிய ஒரு சில பேச்சு ஃப்ளோவாக போயிட்டே இருந்தார். கடைசியில் போகிற போக்கில் ஒரு குத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி போகிற போக்கில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனார். அது இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு டாக்காக மாதிரி சிவகார்த்திகேயனை தனுஷ் அவங்களுடைய ரசிகர்கள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவர் பேசின அந்த பேச்சு நீங்கள் பார்த்தீங்களா சார்? அதை எப்படி பார்க்குறீங்க? அது மீது உங்களுடைய கருத்து என்ன? பார்த்தேன். சிவகார்த்திகேயன் வந்து தனுஷ் வந்து அவரை கொஞ்சம் தூக்கி விட்டு வளர்த்து விட்டா கூட அதுக்கு ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு நன்றியோடு இருக்கிறது தான் ஆக்சுவலாக அது ரியலிசம். அது ஏன்னா இப்போ பாலச்சந்தர் கூட ரஜினியை பார்த்து நான் அறிமுகப்படுத்துவேன்னு சொல்லி நிறையா ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. அது ரஜினி வந்து தாடியை தடவிட்டு சிரிச்சுட்டு இப்படி அமைதியாக இருப்பார். அது ஸோ இதில் வந்து அது பெருமைக்குரிய ஒரு ஒரு விஷயந்தான். பட் சிவகார்த்திகனுடைய வளர்ச்சி நீங்கள் சொன்னது மாதிரி மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி தான். தமிழ்நாட்டில் சந்து பூந்தெல்லாம் சிவகார்த்திகனை பற்றி ஓவர் டாக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதை ஒரு அருமையான ஒரு படத்தை எடுத்துக்கிறதா எல்லா பேருமே இந்த கருத்துக்கள் சொல்கிறாங்க. பட் அந்த படத்தை பற்றின விஷயங்களை ஒரு நிறையா விஷயங்களை ஷேர் பண்ணி இது அடுத்த லெவலில் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தால் அவங்க நல்லா இருந்திருக்கும். பட் அவர் என்ன ஒன்று சொல்கிறாரு, என்னை பற்றியே பேசி பேசி குத்தி காமிச்சாங்கிற அந்த ஒரு ஒரு வியூவில் அவர் வந்து சொல்கிறாரு. பட்டு அது சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளை வந்து ஏணியாக இருந்து வளர்த்து விட்டவங்களை வந்து அவங்கள வணங்கணுமே தவிர எட்டி உதைக்கிறன்றது வந்து கூடாத விஷயந்தான். அது ஏன் எஸ்கேப் பண்ணாருங்கிறது தான் ஒரு அது நேற்றுலேருந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக டாக் போயிட்டுருக்கு. கேள்விக்குறியும் தாண்டி அதுக்கு கிட்ட ஒரு பதிலை வந்து ரசிகர்களே ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிவகார்த்திகேயன் சொன்னது வந்து தனுஷை தான் டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாரு. ஏன்னா இனிஷியல் டைமில் தனுஷ் அவர்களால் சிவகார்த்திகேயன் வளர்ந்துருக்காரு அப்படிங்கிறத சிவகார்த்திகேயனே நிறைய ஸ்டேஜஸில் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவருடைய மார்க்கெட் அந்த ஒரு ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு லெவல் மேலே போயே இருக்குது. ஏன்னா அடுத்து ஒரு ப்ராமிசிங் ஸ்டாராக இருக்கார், அடுத்தடுத்த ஒரு லைனப்ஸ் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் சிவகார்த்திகேயனுடைய இந்த ஒரு பேச்சு ஒரு விதமான ஒரு ஆட்டிடியூடு பேச்சாக மாறிடுச்சு. முந்தைய மாதிரி இல்லை சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு கருத்தும் வளர்ந்துட்டு இருக்கு சார். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஸோ வளர்ந்துட்டேங்கிறத அவர் வந்து சொல்லாமல் சொல்கிறார். இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய சம்பளம் பேசப்படுது, அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ஹெவியாகுது, பிஸ்னஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் அதனால் அவருக்கு அந்த ஒரு ஸ்டைல் வந்துருச்சா என்னங்கிறது தெரியல. பட் வரக்கூடாது. ஏன்னா மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு செல்வாக்கு இன்றைக்கி இருக்காது. அதை தக்க வச்சுட்டே போகிறது தான் ஒரு புத்திசாலித்தனம்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ஸோ தனுஷை பற்றி தான் அவர் பேசியிருக்கார், பேர் சொல்லலே தவிர அவரை பற்றி தான் பேசியிருக்காரு. அது இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பிரில்லியண்ட்டு. இன்றைக்கி அதாவது இன்றைக்கி லேசாக தும்முனிங்கன்னா அடுத்த செகண்ட் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறது ரெடியாக இருக்காங்க. பட் தேவையில்லாத ஒரு டாக் தான் ஒரு பண்ணது. ஓகே சார். ஒரு மிதமான நல்ல ஒரு ஃபார்மில் போயிட்டு இருந்த ஒரு ஆக்டர் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்பீச்சு இந்த மாதிரி நேரத்தில் பேசுகிறது அவசியம்னு நினைக்கிறீங்களா சார்? இல்லை, அவசியமே இல்லை, அது தேவையே இல்லை. அது
இல்லை தன்னை பற்றியும் ஒரு டாக் வந்து, ஏன்னா ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை ஒன்று மிக பெருசாக கிளம்புச்சு சிவகார்த்திகேயனை பற்றி. அப்படி ஒரு நிறைய அவதூறுகள், ஏகப்பட்ட இது சர்ச்சைகள் அன்னைக்கு கிளம்பி அந்த ஒரு பிரச்சனை டோட்டலாக சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட்டே சதிக்கிற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஒருவேளை அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக இப்போ இங்கே ஒரு கான்ட்ரவர்சியை சிவகார்த்திகேயனே கிளப்பி விட்டுருக்காரு அப்படிங்கிற டாக்கு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு சார். கொஞ்சம் நிறைய கேப் விழுந்துருச்சு அந்த மேட்ரு வந்தது. ஆனால் அது வந்து யாருமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஸோ அந்த டாபிக் அது தேவையில்லாத ஒன்று அவருக்கு. அதில் கொஞ்சம் இமேஜ் அவருக்கு டோட்டலாக ஸ்பாயில்டு தான். ஸோ அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் பெரிய கேப்பு. இப்போ இவர் வந்து இதை பேசுகிறாரு அப்படிங்கும்போது இது எதுக்கு பேசுனாருன்னே தெரியல. பட் இதுக்குள்ளே என்ன உள்குத்து இருக்குங்கிறதும் நமக்கு சரியாக புரியல. பட் இருந்தாலும் அவருடைய வளர்ச்சிக்கு இது தேவையில்லாத ஒரு பேச்சு தான். என்னதான் ஏற்றிவிட்ட ஏனியை வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கண்டிப்பாக சினிமாவில் வந்து அந்த மறக்காமல் இருந்தால் தான் மக்கள் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த இமேஜில் அப்படியே வச்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட், நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது. அவருக்கும் கண்டிப்பாக சோஷியல் மீடியா வந்து எல்லாம் நம்மளை உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கும் நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாக் வந்துட்டா, இந்த மாதிரி நம்ம பேசிட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக கிளம்பும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை, அந்த ஒரு நாலேஜ் இல்லாமல் அங்கே இடத்துல அந்த மாதிரி பேசியிருக்காரு சார். இல்லை சார், தெரியும் சார், அவனை குழந்தையா அவர். ஸோ எல்லாமே தெரியும். இது பேசினால் ஒரு பரபரப்பாக போகட்டும், இனிமேல் நம்மளை பற்றி அவங்க எதுவும் பேசாமல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அவர் பேசியிருக்கலாம். ஆனால் அன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர்றார். ஒரு தனுஷ் கூப்பிட்டு 3ல் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்தாரு, பேசப்பட்டுச்சு. அப்புறம் அவருடைய ஓன் பேனரில் எதிர்நீச்சல்னு ஒரு படம் பண்ணுறாரு. படம் சூப்பர் ஹிட் படம் அது. அப்புறம் அதில் தான் சிவகார்த்திகேயன் வந்து என்ன அப்படிங்கிறத இந்த ஹீரோயிசம் வந்து மக்கள் மத்தியில் பயங்கர ரீச் ஆகுது. அது தனுஷ் தானே காரணம். அன்றைக்கி அவரை நம்பி அவ்வளோ செலவு பண்ணணுங்கிறது வந்து, அதாவது வேறு யாரும் பண்ணலையே. அப்புறம் காக்கி சட்டை பண்ணார் தனுஷ், அதுவும் நல்ல ஹிட்டு. ஸோ தன்னுடைய குரு மாதிரி நினச்சிட்டு போயிடலாம் சிவகார்த்திகேயன், சுருக்கமாக சொல்ல போகணும். அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. அதை பட் அவர் பேசியிருக்கக்கூடாது. அவர் தெரியாமலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சே தான் பேசியிருக்காரு. அது சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு போயிட்டார். போகிற போக்கில் ஒரு குத்து மாதிரி ஒரு ஃப்ளோவில் படத்தை பற்றி பேசி, டைரக்டரை பற்றி பேசி போகிற போக்கில் இதையும் ஒன்று சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் ரொம்ப பூதாங்கரமாக வெடிச்சது. நைட் அந்த விஷயம் ரொம்ப பெருசாக வைரலாக போய் இன்னை வரைக்குமே சோஷியல் மீடியா ஒரு நெகட்டிவாக போயிட்டு இருக்கும் போது, இன்றைக்கி காலையில் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த சேனலில் இருந்து அமரன் திரைப்படத்துடைய ஒரு கிளிம்ஸ், ஒரு மேக்கிங் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்கன்னா, நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடக்குது, சாயந்தரத்துலேருந்து நைட்லேருந்து எல்லாமே ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்குது, மிகப்பெரிய ஒரு டாக்காக மாறி இருக்குது. இன்றைக்கி காலையில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் சிவகார்த்திகேயனோட அடுத்த திரைப்படமான அமரன் திரைப்படத்தில் இந்த கிளிம்ஸ் வீடியோ வந்திருக்கு. ஸோ இது மீது உங்களுடைய கருத்து என்ன சார்? நேற்று நைட்டு சிவகார்த்திகேயன் கண்டிப்பாக தூங்கிருக்கவே மாட்டார். ஆனால் கழுவி ஊற்றிட்டாங்க டோட்டலாக. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பேசுனது வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசுனோம்னா இது வேறு ரூட்டில் போயிடுச்சு அப்படிங்கிற மேட்டரில் கண்டிப்பாக நேற்று அவர் படாத பாடுபட்டிருப்பார். என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஸோ அடுத்த ஸ்டேஜ் போய் இந்த டாப்பிக்கை மறக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். அதுக்கு உடனே கமல் கூட சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அது உடனே வந்து எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபிலிம்ஸை. ஸோ அதனுடைய மறக்கிறதுக்காக இந்த விஷயத்தை ஸோ ஒரு பிளான்டு அப்டேட் மாதிரி தான், இது பிளான்டு ரிலீஸ் மாதிரி தான் எடுத்துக்கலாம் அந்த வீடியோவை. ஓகே சார். ஒரு பக்கம் இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் போது அதே ஆடியோ லான்ச்சை இன்னொருத்தர் வந்து மைக் பிடிச்சி பேசினார். சிவகார்த்திகேயன் பேசுனது சர்ச்சையாக மாறிச்சு, இவர் பேசுனது மிகப்பெரிய ட்ரோலாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் டைரக்டர் ஆகணும் கனவுல இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி பல மீம் கிரியேட்டர்ஸ்க்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறிட்டார். டைரக்டர் மிஷ்கின் அவர்கள் அவருடைய இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே, ஸ்பீச் எல்லாமே சமீப நாட்களில் பார்க்கும்போது எதுக்குறா இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு, இவரை நம்ம எப்படி யோசிச்சு வச்சுருந்தோம், இவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்சா அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். நேற்றைய தினம் கொஞ்சம் எல்லை மீறி போன மாதிரி தான் டாக் போயிட்டுருக்கு சார். கிட்டத்தட்ட ரொம்ப, அதாவது அந்த ஸ்டேஜில் ஒரு பொது ஸ்டேஜ், இத்தனை பேர் இருக்காங்க, சினிமாவில் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, ப்ரெஸ் பீப்புள்ஸ் இருந்தாங்க, பப்ளிக் இருக்காங்க. இப்படி இருக்கும் போது இந்த படம் ஓடல அப்படின்னா நான் வந்து நிர்வாணமாக கூட நிற்கிறதுக்கு ரெடி, ஆர்டருக்கு ரெடி அப்படிங்கிறாங்க. ஸோ தேவையில்லாமல் அந்த ஒரு சூர்யா அவங்களுக்கு ஒரு ஷாட் வச்சுருந்தாங்க, அதை ஒரு டாப்பிக்குள்ளே போய் அந்த ஷாட்டை பற்றி சொல்லி அது ஒரு மாதிரி, அது ஒரு நல்ல ஒரு சீனை பற்றி சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவர் எடுத்ததே வந்து கொஞ்சம் வியர்டாக யோசிக்கிற மாதிரி ஒரு சீனு. ஸோ மிஷ்கினுடைய அந்த ஒரு நேற்றைய தினத்தில் அவர் பேசின பேச்சு அது எப்படி சார் பார்க்குறீங்க? ரொம்ப கேவலமாக இருக்குது சார் சொல்லப்போனால். ரொம்ப காமெடியோட மோசமான ஒரு டாபிக் அது. மிஷ்கின் வந்து ஒரு நல்ல பேர் எடுத்த ஒரு டைரக்டர். அவர் படங்களில் நிறைய பேசப்பட்டு, பிசாசெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கலாம். பேய் படங்களே வேறு ஜோனலில் காமிச்சார்.
பட் நேற்று அவர் மைக்கை பிடிச்சது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மேலே பேசிகிட்டே இருக்கார், மைக் கொடுக்க மாட்டார் போல் இருக்கு. அவர் பேசுனதே வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு இதாக போட்டுடலாம், எபிசோடாக போட்டுடலாம்லாம் சிவகார்த்திகேயன் பேசிட்டு போனது. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே மைக்கை பிடிச்சிக்கிட்டு எதையோ பேசிகிட்டு இருக்கார் காமெடிங்கிற பேரில். பட்டு அந்த படத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது. ஜோனல் நல்லா இருக்குங்கிற படம் பார்த்துட்டு பேசுகிறாங்க, அது பேசலாம், அது இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசலாம். இதில் சூரி வந்து யூரின் போனார், அந்த கேமராமேன் அப்படியே எடுத்துகிட்டு வர்றாரு. ஒருவேளை நான் அந்த டில் டவுன் பண்ணி காமிச்சிருவாரோ அப்படின்னு நினச்சேன், ஆனால் அதை காமிச்சா அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஷாட்டு பார்த்தாலே அருவருக்குத்தனமான ஒரு ஷாட்டு தான் இது. அதான் ஒரு மறைமுகமாக காமிச்சிருக்காரு கேமராலன்னு வச்சுக்குவோம். பட் மிஸ்கின் பேசுகிறது வந்து அது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அந்த பேச்சு மேடையில் இருக்காங்க, பெரிய விஐபி வந்திருக்காங்க, பக்கத்தில் வந்து லேடி ஆங்கர் இருக்காங்க, அவங்க வேறு தர்ம சங்கடமாக சிரிச்சுட்டு பின்பக்கம்லாம் திரும்பிக்கிறாங்க. வேறு ஒரு மேடை நாகரிகம்னு ஒரு விஷயம் இருக்குது சார். ஸ்டேஜில் வந்தால் நீங்கள் படம் உங்களுக்கு கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க, ஸோ ப்ரிவியூ பார்த்துருக்கீங்க. அது டைரக்டரை பற்றி என்ன பண்ணலாம், அவர் என்ன பண்ணியிருக்கார், இது உலக லெவலில் இந்த படம் போகுமா, பேசப்படுமா, மக்கள் மத்தியில் எப்படி ரீச் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். நான் நிர்வாணமாக நடனம் ஆடுவேன்றது மாதிரி சொல்கிறாருன்னு அப்படின்னா அது அது இதோட மோசமான பேச்சாக இருக்குது பாரு. ஒரு மிஸ்கின்ற ஒரு நல்ல டைரக்டர் வந்து இப்படி பேசுகிறது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது. எதுக்கு பேசினாருன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்டிங்கில் அவர் எப்போ பார்த்தாலும் போய்கிட்டே இருக்குங்கிற மேட்டரில் ஒரு பேசியிருக்காரு கூட இருக்கலாம். பட்டு அவர் பேசுகிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது, அஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். மிஷ்கின் அவர்களுடைய பேச்சு அவர் ஒரு ட்ரெண்டிங்காக சோஷியல் மீடியாவில் தானும் ஒரு டாக்காக மாறணுக்காக பேசுகிற விதத்தில் ஒரு விதத்தில் எடுத்தாலுமே இன்னொரு டாக்கு ஒரு மாதிரி, அதாவது அவரை ஐடலாக நினச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்து. என்னென்னா அந்த கொட்டுக்காளி திரைப்படத்துடைய டைரக்டர் PS வினோத்ராஜ் அவர் வந்து கூழாங்கல் மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிஷ்கினுடைய அந்த ஒரு அவர் கூட கால் பேசும்போது மிஷ்கினை தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்ன இது பண்ணுறீங்க, அப்படி மியூசிக்கில் எதுவும் இல்லை சார் அப்படி சொன்னோடனே ஒரு தகாத ஒரு வார்த்தை தான் அதை சொல்லி இன்னும் இவர் அதுக்குள்ளே இவரா அப்படின்னு அவர் அசிஸ்டன்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்காரு. இதை அவங்க பர்சனலாக என்ன வேணால் வச்சுக்கலாம் சார், பட் ஒரு மேடை அந்த டைரக்டரோடைய முதல் திரைப்படம் ஸ்க்ரீனில் தியேட்டரில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போது சிவகார்த்திங்கிற ஒரு பெரிய பேனரில் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு மேடையில் இவர் அவங்களுக்குள்ளே நடந்த அந்த பர்சனல் விஷயத்தை அதுவும் ஒரு மாதிரி கொச்சமாக கிட்டத்தட்ட அப்படியே எடுத்துக்கலாம், அதை போய் ஒரு பொது மேடையில் இப்படி சொல்கிறாரே சார், இது எப்படி சார்? அது கொச்சதான், அது எடுத்துக்கலான்ற விஷயமே கிடையாது. ஒரு டைரக்டர் ப்ரூவ் பண்ணிட்டாரு கூழாங்கல்னு சொல்லி. அந்த கூழாங்கல்ல வந்து சிவகார்த்திகேயன் கேள்விப்பட்டு பார்த்து தான் நீ கதையே சொல்ல வேண்டாம் நான் படம் பண்ணுறேன்னு சொல்லி அட்வான்ஸை கொடுத்துருக்காரு. இப்போ அவர் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் கோடிக்கணக்கில் பணம் போகிறவர் செய்வார். நீங்கள் வந்து அதாவது புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறார், அந்த படத்துக்கு இசை தேவையில்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவையில்லை, ஸோ எஃபெக்ட் மட்டும் போட்டு பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு ஜோனலில் பண்ணார். ஸ்கிரிப்ட் ரைட்டர், ஸோ அவர் ஏற்கனவே ப்ரூவ் பண்ண டைரக்டராக இருக்கார். ஸோ ஒரு கிரியேட்டர் அது வந்து இவர்கிட்ட சொல்கிறார், நீ வந்து எடுத்தோன்னே கதை என்னப்பா பண்ணியிருக்கேன்னு கேட்டிருந்தா பரவாயில்ல, நீ மியூசிக்காரன்னு எடுத்தோன்னு கேட்குற, அது மியூசிக் படத்தில் இல்லை, அதை சொல்கிறாரு. நீ என்ன பெரிய மசல் மாதிரி பேசுகிறான் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அது அசிஸ்டண்ட்டில் வேறு கூப்பிட்டு சொல்கிறீங்க, நான் ஒருத்தனை கருப்பாக அசிங்கமாக ஒருத்தனை பார்த்தேன், மசல் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், நீங்களாம் அப்படி பண்ணாதீங்கடா அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு இதை ஸ்டேஜ்லேயும் சொல்கிறாரு அவரை. இது ஒரு மாதிரி அந்த டைரக்டரை அவமதிக்கிற மாதிரி இல்லையா சார்? ஏன்னா இதை டைரக்டரையும் தாண்டி சிவகார்த்திகேயனையும் கிட்டத்தட்ட ஒரு அவமதிப்பு கொடுக்குற மாதிரி இல்லையா சார்? ஆமாம் சார், கண்டிப்பாக. அது என்னென்னா மறைமுக தாக்குதல்ங்கிறது இதுதான். அந்த டைரக்டர் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு படம் கூழாங்கல் பண்ணி அது இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்பட்ட படமாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வேறு ஜோனலில் படுறாரு. இது கதையை எடுத்துட்டோம்னா ஒரு பெண் பற்றின ஒரு விஷயத்தை தான் ஒரு கன்வே பண்ண வர்றாரு. கேமரா ஒர்க்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த படத்தும் கண்டிப்பாக விருது வந்து பல விருதுகள் தட்டி செல்வார் அவர். நான் அப்படி தான் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ அதுக்கு இசைங்கிறது வந்து போட்டு கொஞ்சம் அது டிஸ்டர்பாக ஆயிட வேண்டாமே, இசைனால் ஜெயிச்ச படங்கள் நிறையா இருக்குது. இந்த கதைக்கு அவர் வேணாம் அப்படின்னு அதை ஒரு கிரியேட்டர் டிசைட் பண்ணியிருக்கலாம். அதை பாராட்டணுமே தவிர அவர் மிஸ்கின் என்ன பண்ணியிருக்கலாம்னா, என்னப்பா இசையே இல்லாமல் ஒரு கதையா, அப்படி என்ன பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன், அப்போ இது ரொம்ப புதுமையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்லா இருந்திருக்கும். அசிஸ்டண்ட்டுக்கிட்டே அதை தான் சொல்லியிருக்கணும், என்னப்பா இசையே இல்லாமல் ஒரு படம் பண்ணி சொல்கிறாப்பா, இப்போ நம்ம இதுவரை சிந்தியில் வந்த மாதிரி கதையை அப்படிங்கிறத அவர் டிஸ்கஷன் பண்ணியிருக்கணும் அவர்கிட்ட. அது பண்ணாமல் அந்த டைரக்டரை வந்து இன்னொருத்த வந்து திட்டுறது, அசிங்கப்படுத்துறது, அதை ஸ்டேஜில் வந்து சொல்கிறது,
அப்புறம் என்னை வந்து செருப்பால் அடித்தது மாதிரி அடிச்சிட்டான் அவன் என்ன இப்போ அப்படின்னு சொல்கிறது. நான் இது வந்து தேவையில்லைங்கிறேன். படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு உங்களை கூப்பிட்ருக்காங்க, படம் காமிச்சிருக்காங்க, அதை பற்றின ஒப்பீனியன்ஸ் என்ன ஏதுங்கிறத மட்டும் நீங்கள் பேசுனா ஆச்சு. நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர்ன்ற பேர் எடுத்தவர் நீங்கள். இப்போ இந்த மாதிரி செயல்கள் பண்ணுறனால அவர் மீது இருக்கிற மதிப்பை அவரே இழக்க வைக்கிற மாதிரி. ஆமாம் சார், கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பேசுகிற மெத்தடு தான் சார் ஒருத்தர். அன்பாக பேசினீங்கன்னா அன்பு கிடைக்க போகுது. நீ திட்டினீங்கன்னா திட்ட போகிறான் திரும்பி. நீ இப்படி பேசுனீங்கன்னா ஸோ அருவருப்பாக ஒரு மேட்ரு ஸ்டேஜில் நீ பேசுனீங்கன்னா இப்போ சிவகார்த்தினவங்கள கூட ஏன்டா மிஸ்கினை கூப்பிட்டேன்னு கூட நினச்சிருந்துருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரி பேசிவிட்டு அதே இது வெற்றிமாறன் பேசுனதை எடுத்துக்கங்க. ஒரு 4 மினிட்ஸ் தான் ஏதோ பேசினார். ரொம்ப டீசெண்டாக நீட்டாக படத்தை பற்றி அழகாக ஒரு மேட்டரை பேசிட்டு போகிறார் அவர் வெற்றிமாறன். ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் நிறைய ப்ரூவ் பண்ண அவரு ஒரு டைரக்டர் தான். அதை ஸோ நமக்கு மேடை கிடைச்சதுனால ஒரு விஷயத்தை பேசணுங்கிறது வந்து நல்லா இல்லை. அது நேற்று பேசுனது வந்து அது யாருமே அதை அக்செப்ட் பண்ணலை. ஓகே சார். எனிவேஸ் கொட்டுக்காளிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு படம். ஒரு அழகிய படைப்புக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் இப்படி, அதுவும் சிவகார்த்திகேயன் சைடும் சரி, மிஷ்கின் சைடும் சரி, இந்த மாதிரி ஒரு செயல்கள் தேவையற்ற ஒரு செயலாக தான் இருக்குது. இது மாதிரி செயல்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து நடக்காமல் இருந்தால் வினோத்ராஜ் மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் சர்ச்சைகள் இல்லாமல் உங்களுடைய படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த நேர்காணல் மூலமாக சொல்லிக்கிட்டு பல விஷயம் பகிர்ந்ததுக்கும் கருத்தை ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி சார்.